டிஎன்பிசியிலிருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஎன்பிசியிலிருந்து மொத்தமாக 29 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இப்போது முதல்நிலை தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 29 காலி பணியிடங்கள்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் 21 காலி பணியிடமும், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் 8 காலி பணியிடத்திற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு 34 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது லா தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 3 வருடம் வழக்கறிஞர்களாக பணியாற்றியிருக்க வேண்டிய அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசருக்கு 32 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிலெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12 வருட பணி அனுபவம் பெற்றிருக்கவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்புல பொது பிரிவினரை தவிர இதர பிரிவினருக்கு வயது வரம்பில் உச்சம் என்பது எதுவும் கிடையாது. தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் tnpc.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் 22ஆம் தேதி.